பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வு, பள்ளிகளில் நடக்கக்கூடிய பருவத் தேர்வு, கல்லூரிகள் நடக்கக்கூடிய அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் தயாராகிட்டுருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். படிக்கும் பொழுது ஒரே இடத்துல ரொம்ப நேரமாக காலையில் கண் விழித்ததுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் புத்தகம் புத்தகம் புத்தகம், எழுத்து, அப்புறம் இடையில உணவு, சிறு உடற்பயிற்சி. ஸோ நம்மளுக்கு உலகமே அந்த புத்தகத்துக்குள்ளே தான் இருக்கும். பாடங்கள் வேறு வேறு, ஆனால் கருத்துக்கள் வேறு வேறு, ஆனால் செயல் ஒன்று தான். உட்காடுறோம், படிக்கிறோம், நடக்கிறோம், படிக்கிறோம், படுத்துட்ருக்கப்பையும் படிக்கிறோம், நின்றுட்டுருக்கப்பையும் படிக்கிறோம். ஸோ எந்த செயல் செய்தாலும் படிக்கிறது, கருத்துக்களை புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று தான். ஆனால் பாடம் தான் வேறு வேறையாக இருக்கும் இல்லையா? ஆனால் செயல் படிக்கிறது தான். யாரை கேட்டாலும் படிக்கிற அப்படின்னு தான் சொல்ல முடியும். படிச்சிட்ருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்குள்ளே நடக்கக்கூடிய பெரிய யுத்தம் அது ரொம்ப பெருசு. அதில் இருக்கக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஒரு வேலையை நம்ம சொல்லிடலாம், இந்த வேலையை நான் செஞ்சேன் அப்படின்னு. ஃபிசிக்கல் ஒர்க்காக இவ்வளோ வேலை, இவ்வளோ மணல் அள்ளணும் அப்படின்ட்டோ ஒரு சொல்ல முடியும். ஆனால் மென்டல் ஒர்க்காக இவ்வளோ நான் படித்தேன் அப்படின்னு நம்மளால் 100% கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியுமான்னு கேட்டால் அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய உத்வேகத்தை பொறுத்து தான். ஸோ எப்படியானாலும் ஃபிசிக்கல் ஒர்க்காக செய்யும் பொழுது நம்மளால் அளவு இவ்வளோ தான் செஞ்சேன்னு சொல்லி காமிக்க முடியும். ஆனால் மென்டல் ஒர்க்காக நம்மளால் அளந்து காமிக்க முடியவே முடியாது. அது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம உட்காந்துட்டு இருந்து படித்தோமா, பயன்படுத்திக்கிட்டோமா அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அதை அளவிடுறதுக்கு இந்த உலகத்தில் எந்த அளவீடுமே இது வரைக்கும் கிடையாது. அது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம படித்ததை வெளியில் சொல்லலாம், சொல்லாமலும் இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். அது நம்மளோட அணுகுமுறையை பொறுத்தது தான். ஸோ சாயங்காலம் வரைக்கும் படிச்சுட்டு சாயங்காலம் அட்டன் பண்ணக்கூடிய அந்த எக்ஸாமுக்கு தெரிஞ்ச கொஸ்டினும் தவறாகவும் போடலாம், வெறுமனேவும் தப்பு பண்ணலாம், கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணலாம். ஸோ எத்தனை விதம் இருக்குது இல்லையா? ஸோ எதுவுமே நமக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. அந்த ஒரு போர், அந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறது சில பேருக்கு இது ரொம்ப மகிழ்வு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சில பேருக்கு இயற்கையிலே கம்முன்னு பேசாமல் உட்காடுறோம், படிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். சில பேர்த்துக்கு உட்காந்து 10 நிமிஷம் படிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய போராட்டமான ஒரு செயல்பாடாக இருக்கும். அந்த 10 நிமிஷமும் இவன் கட்டி போட்ட மாதிரி ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தன்மையில் உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ எது எப்படியானாலும் நம்ம தொழில் படிக்கிறது தாங்கிறத நம்ம கொஞ்சம் ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் மனப்பக்கம் கொஞ்ச நாள் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட நிலமை, இப்படி தான் நம்மளுக்கு கடவுள் கிடச்சிருக்குது. ஸோ இதை நம்ம பயன்படுத்தினா தான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு புரிஞ்சிருச்சுன்னா தானாகவே நம்ம செட் ஆகிடலாம். ஸோ இவ்வளோ தான் ஒரு எளிமையான ஒரு விஷயம். ஸோ நம்ம மைண்ட் செட் தான், அதை கொஞ்சம் பழகிக்கிட்டணும். எடுத்த உடனே உட்காந்து படிச்சுட்ருக்குறோம் அப்படிங்கிறப்போ மொதல் 2 நாள் ஓகே, 3 நாள் ஓகே. அந்த ஏதோ ஒரு கோவத்தில் நம்ம படித்து ஜெயிச்சா தான் நம்ம மரியாதை கிடைக்கும். இல்லை எங்கேயாவது அவமானப்பட்டிருப்போம், படிப்பு இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல தலை குனிஞ்சிருப்போம். அல்லது நம்ம அப்பா அம்மா, அண்ணா தம்பி யாராவது ஒருத்தர் படுற அவமானத்தை நம்மளுக்கு சகிக்க முடியாமல், அல்லது வறுமையை நம்மளால் தாங்கிக்க முடியாமல், வேறு வழி இல்லை, இந்த வறுமையெல்லாம் என்னை விட்டுட்டு போகணும் அப்படின்னா நான் படித்தா தான் முடியும். அல்லது செல்வம் உள்ளவர்களாக இருந்தால் எல்லோரும் என்னை தலைகுனிய வச்சுட்டாங்க. ஸோ இந்த படிப்புனால் நான் ஒரு நல்ல இடத்துக்கு போய் ஒரு அதிகாரத்தில் உட்கார்ந்தா தான் எனக்கு இந்த தலைகுனிவை சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும். காரணங்கள் 1000, லட்சம், கோடி எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் செயல்பாடு ஒன்று தான். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி செயல்படுத்துகிற போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம படிக்க தான் உட்காந்துட்டோம் ஓகே அப்படின்றப்போ அதாவது ஆர்வ கோளாறில் படிக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது யாராவது திட்டினாங்கன்னா உடனே உட்காந்து ஒரு நாளைக்கு சீரியஸாக உட்காந்து படிக்கிறது, அப்புறம் தொய்வடைஞ்சிடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகிரி. சில பேர் 1 மாதம் நல்லா படிப்பாங்க, ஆனால் எக்ஸாம் டைமில் கோட்டை விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகிரி. ஸோ நீங்கள் எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் படிக்க உட்காந்துருப்பீங்க இல்லையா? அந்த காரணத்தை அந்த பேப்பரில் எழுதுங்க. நீங்கள் வலியோட வேதனையோடு தான் அந்த புஸ்தகத்தை எடுத்திருக்கீங்க, அல்லது ஒரு இலக்குக்காக தான் எடுத்திருக்கீங்க, அல்லது நீங்கள் ஒரு இந்த காரணத்துக்காக தான் நான் இதை படித்து ஜெயிச்சே ஆகணும், அல்லது யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டுருப்பாங்க, அந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக யாரோ ஒரு உதவின்னு கேட்டிருப்பாங்க, ஒரு 10 ரூபா கூட உதவி பண்ண முடியாமல் ஒரு நிலைமையில் இருந்திருப்பீங்க. இந்த நிலைமை சரியாகணும்னா நான் படித்து என் கையில் காசு இருந்தால் தான் நான் உதவி பண்ண முடியும், அப்போது நான் படித்தாகணும் அப்படின்ற ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அல்லது என்னோடய வறுமையை நீக்கணும் அப்படின்னா நான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி நல்லபடியாக செட்டில் ஆகணும் அப்படின்றதோ இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அந்த ரீசன், அந்த வலியோடு இருக்கக்கூடிய அந்த ரீசனை எழுதுங்க. அந்த பேப்பரில் எழுதுங்க. எழுதி உங்களோட டெய்லியும் பார்க்குற அந்த இடத்துல ஒட்டுங்க.
சரிங்களா? அந்த இடத்த பார்க்குறப்பலாம் நீங்கள் எதுக்காக இந்த செயல்பாட ஆரம்பிச்சீங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் ஓடிட்டுருக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க தொய்வடையும் பொழுது எல்லாமே உங்களுக்குள்ள அந்த ஒரு ஒரு உத்வேகம் பூஸ்டப் அதாவது ஒரு 30 கிலோமீட்டர் ஓடிட்டு திரும்ப டயர்ட் ஆயிடுறீங்க இல்லையா? அப்போ மறுபடியும் அடுத்தது ரீபூஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அது வந்து உதவி பண்ணும். ரீபூஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இப்படி எப்போலாம் சோர்வடைகிறீங்களோ, அப்போ இத பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த காரணத்துக்காக நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ நம்ம இத வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வரும் இல்லையா? ஸோ அந்த எண்ணத்த பெட்ரோல் தீர்ந்து போயிடுச்சுன்னா, அந்த எண்ணங்கிறது பெட்ரோல் தீர தீர வண்டி ட்ரை ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய இன்டென்ஷியல் எனர்ஜி அப்படி சொல்லுவாங்க. இன்டர்னல் எனர்ஜி. இன்டென்ஷியல் வந்து உள்ளூர நம்ம எதுக்காக இந்த செயல செஞ்சோம், ஆரம்பிச்சோம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? எத நோக்கி நம்ம போயிட்டுருக்கோங்கிற கணக்கு இல்லையா? அந்த எண்ணம் வந்து தீராம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த எண்ணம் தீராம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, பெட்ரோல் அப்பப்போ நம்ம போட்டுட்டே இருக்கணும். அந்த பெட்ரோல் தான் உங்களுக்கான நீங்க எந்த காரணத்துக்காக அ அந்த செயல ஆரம்பிச்சீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அதனால எந்த நிலையிலயுமே தொய்வடையாம இருக்கணும் அப்படின்னா, இது முக்கியமா அந்த காரணத்தோட அழுத்தம் நம்மளுக்கு இருக்கணும். கரெக்ட்டா? இப்போ ஒரு எலியும், பூனையும் கதை எடுத்துட்டு உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஒரு எலி வந்து தன்னோட உயிருக்காக ஓடுது. பூனை வந்து இரைக்காக ஓடுது. ஸோ அந்த இ இரை வந்து கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் பூனை அடுத்த இரைய தேடி போயிரும். அடுத்த ஒரு எலி எங்கேயாவது சிக்குதா? வேற ஏதாவது உணவு கிடைக்குமான்னு சொல்லி பார்க்க போயிரும். ஆனா அந்த எலியோட நிலைமையிலிருந்து நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, தன்னோட உயிருக்காக ஓடுது. ஸோ அப்போ வந்து பூனைய விட ரொம்ப வலிமையா, ரொம்ப ஆழமா, வேகமா ஓடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இதுதான் வந்து வித்தியாசம். ஸோ நீங்க எலியா இருக்கீங்களா? பூனையா இருக்கீங்களா? அப்படிங்கிறது தான் இது ஒரு விஷயம். அதே மாதிரி அதுக்காக ஓடணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வண்டிய கோளாறு பண்ணிடக்கூடாது. அதான் நம்ம உடம்புலயோ, மனசையோ கோளாறு பண்ணிடக்கூடாது. கோளாறுனா என்ன அப்படின்னா, தூக்கம் கெட்டு படிக்கிறது அல்லது அந்த அந்த மைண்ட் வந்து அந்த டைம்ல ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஆனா அந்த டைம்ல உட்காந்து முரட்டுத்தனமா படிக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். இது வந்து என்ன சொல்றது, நம்மளோட ப்ளஸ் இது நம்ம தொழில். சரியா போச்சா? இந்த இடத்துல ஜெயிக்கணும். அப்ப எந்த மாரி நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும், மனசையும் பார்த்துக்கணும். அதே சமயம் நம்ம ஜெயிக்கவும் செய்யணும். ஸோ இத வந்து நீங்க மைண்ட் செட் பண்ணிக்கங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு ஐயோ 9 மணி ஆச்சு டான்னு தூங்கணும், டான்னு 6 மணிக்கு எந்திரிக்கணும், கிடைக்கிற நேரத்தில படிக்கணும் அப்படிங்கிறத வந்து அப்படி நான் சொல்ல வரல. ஓய்வு நேரத்தில படிங்கன்னு சொல்ல வரல. படிச்சு முடிச்ச நேரத்தில ஓய்வு எடுத்துக்கங்க. ஸோ எப்போ உங்களுக்கு அந்த உள்ளூரவே தோணும். பசிங்கிறது நம்ம சொல்லிக் குடுத்தா வருது. பசிச்சுக்கோ அப்படின்னா பசிக்குமா? தண்ணி நம்ம நினைக்கிற டைம்லாம் தண்ணி எவ்வளோ தான் குடிக்க முடியும்? தாகம் எடுத்து குடிச்சா தானே அதோட அருமை தெரியும். கரெக்ட்டா? ஸோ அப்போ வந்து பசிச்சு சாப்பிட்டா தானே அந்த உணவோட அருமை தெரியும். இதுதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு ஓய்வு அப்படிங்கிறது நீங்க படிச்சு களைச்சு போற சமயத்தில எடுக்கக்கூடியதா இருக்கணும். ஓய்வு எடுத்த பின்னாடி படிக்கிறதான செயலா இருக்கக்கூடாது. ஸோ அத வந்து நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கிங்க. அதே மாதிரி ஒரே இடத்துலயே உட்காந்து ரொம்ப நேரம் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். ஒரு 90 நிமிஷத்துக்கும் அதாவது 1 1/2 மணி நேரத்துக்கும் உங்களோட மைண்ட் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ப பார்க்குறோம். ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய சமயத்தில 1 1/2 மணி நேரம் ஆயிடுச்சா, ஐயோ! இப்போ மைண்ட் சேஞ்ச் ஆயிருமே, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அலாரம் வச்சுட்டு படிக்கிறது சில பேத்துக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. பட் நீங்க படிக்கும்பொழுது சின்சியரா உங்க மனசாட்சிக்கு டைவர்ட் ஆகாம 1 மணி நேரம் அப்படிங்கிறது நீங்க 1/2 மணி நேரம் படிச்சாலும் ஓகே தான். ஓகேங்களா? செய்வன திருந்தச் செய்வன தெளிவா செய்யணும். செய்வன உள்ளுணர்வோட செய்யணும். அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. நீங்க 2 மணி நேரம் புஸ்தகத்த வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்கறத விட, நீங்க 1/4 மணி நேரம் சுறுசுறுப்பா அந்த பேஜ முடிச்சுட்டு தூக்கி போட்டு அடுத்தது அப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து சூப்பரா இருக்கும். அந்த மீதி இருக்கிற டைம்ல வந்து நீங்க அடுத்த எக்ஸஸா நீங்க நகர்றதுக்கு டைம் இருக்கும். இல்லையா ஒரு தூங்குங்க அல்லது வேற ஏதாவது உடற்பயிற்சியோ, வேற ஏதாவது மனப்பயிற்சியோ நீங்க தாராளமா நீங்க பண்ணலாம். இதுல வந்து எந்த உடன்பாடும் இல்ல. ஸோ எந்த செயல செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்களோட மென்டாலிட்டிய பொறுத்தது தான். இது ஒருத்தருக்குமே கைரேகை மாதிரி மாறுபட்டுட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாரி இருக்காது. அதேமாரி டீம் ஸ்டடி அப்படிங்கிறது அது சில பேத்தோட ஃப்ரீக்வன்சிய பொறுத்து மாறும். அதாவது நம்ம கூட படிக்கிற அதே டோன்ல அதாவது படிச்சே ஆகணும்னு நினைக்கிறாங்க பார்த்தியா? சில பேர் பூனையா இருப்பாங்க, சில பேர் எலியா இருப்பாங்க. ஸோ நீங்க எலிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இத நம்ம படிச்சா தான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா கூட இருக்கவங்க பூனையா இருந்தா என்ன பண்ணுவீங்க? படிச்சா படிக்கலாம், ஜெயிச்சா கிடைச்சா போதும், கடவுளோட வாக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டு போறவங்கிட்ட கூட நீங்க சேர்ந்தீங்கன்னா, நீங்க எப்படி ஜெயிக்க முடியும்? முடியாது இல்லையா? ஸோ உங்களோட டோன் எப்படி நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி நீங்க உங்களோட டீம செட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஃபீல்டுல உங்களுக்கு ஏத்த மாதிரி போற அதே வேகத்தில, அதே உணர்வோட இருக்கக்கூடியவங்களோட நீங்க செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஸோ உங்களோட வெற்றி வந்து கண் முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும்.
ஸோ கன்ஃபார்மாக இதை நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறதே தெரியும். இந்த வெற்றி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாவே விடாமுயற்சி தாங்க அது வெற்றியாக மாறும். ஸோ வெற்றி பெற்றுட்டோம், அப்போ வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம், ஏதோ லக்லியா அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுறப்பே கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் கான்ஃபிடண்ட்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கோட வெற்றி வந்து நீங்கள் தீர்மானிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எப்படி கிரிக்கெட் பிளேயர் வந்து இந்த பால் வந்து கண்டிப்பாக நான் 6க்கு அடிக்க போகிறேன்ற அந்த ஒரு கணிப்பு எவ்வளோ செகண்டில் அவர் யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு சில கண்ணிமைக்கிற நொடிகளுக்கும் கம்மியான நேரத்தில் தான் அவங்க வந்து யோசித்து வச்சுருப்பாங்களா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பால் எந்த மாதிரி பால் போட போகிறாருங்கிறது பவுலருக்கு மட்டும்தான் தெரியும். எந்த மாதிரி பால் ஆடணும் அப்படிங்கிறது அந்த பேட்ஸ்மேன் கொடுக்கப்பட்ட அந்த கேள்வி வந்து அந்த ஒரு செகண்டில் அவர் தீர்மானித்து அவர் தன்னோட திறமையை வெளிப்படுத்துகிறார் இல்லையா? அதை தானே நம்ம கிரிக்கெட்டில் பார்க்குறோம். இல்லை முன்னாடியே இந்த பால் தான் போட போகிறேன்னு பவுலர்கிட்ட சொல்லிட்டா ஒரு பால் போட போகிறாரு கிடையாது. ஸோ எல்லாமே தீர்மானிக்கல. ஆனால் அந்த பேட்ஸ்மேன் வந்து தன்னுடைய சாதுரியத்தினால் அதை வந்து 6, 6, 4 அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை ஜெயிக்கிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். ஸோ இதுதான் நீங்கள் வந்து இதை ஒரு மைண்ட் செட் வச்சுக்கணும். எப்பயுமே உங்களுக்கு எது மோட்டிவேட்டாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மன அழுத்தம் தர மாதிரியான ஒரு செயல், அதை வீட்டில் திட்டுறதோ அல்லது அதெல்லாம் வந்து ரொம்ப இதுக்காக நான் படித்தாகணும், என்னை திட்டுறாங்க அதுக்காக படித்தாகணும் அப்படின்னு சொல்லி உங்களோட தேவையில்லாத மன அழுத்தத்தை வளர்த்திக்காதீங்க. ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி சூழ்நிலை உருவாக்கிங்க. உங்கள் டீம் கூட நீங்கள் ஒரு 5 பேர் உட்காந்து படிக்கிறீங்கன்னா கூட அந்த ஒரு அரை மணி நேரம் சின்சியராக படிக்கணுங்கிறத எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கொடுக்காதீங்க. கரெக்டாக சில பேர்த்தோட இயற்கையில் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது காமெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நக்கல் அடிச்சுட்டு படிக்கிற அந்த சுச்சுவேஷனே கொலாப்ஸ் பண்ணிவிடுவாங்க. தயவு செஞ்சு அவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணி வச்சுருங்க. அவங்க முக்கியமான ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அந்த டைமில் நீங்கள் உங்களோட லிமிட்டேஷன்ஸ் வச்சுக்கிங்க. படிக்கிறப்ப சின்சியர் அப்படிங்கிறத டைம் செட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி மீதி ஓய்வெடுக்கிற சமயத்தில் சும்மா உட்காந்து பேசலாம்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து பேசுகிறத தவிர்த்துருங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்பயும் நீங்கள் படிப்பை சம்மந்தப்பட்ட ஒரு டிஸ்கஷன், அதாவது ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம்னா, ஒரு 5 பேர் உட்காந்து ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுங்க. ஒருத்தர் வரலாறை பற்றி பேசுங்க, ஒருத்தர் பொருளியலை பற்றி பேசுங்க, ஒருத்தர் அந்த மாதிரி ஏதோ ஒரு டாப்பிக்கை வச்சுக்கிட்டு இந்த ஓய்வு நேரத்தில் இந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா 2 மணிக்கு வந்து சரியாக எல்லாருமே வந்து இயல்பாக கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படி சொல்லி யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் டிஸ்கஷன் பார்ட்டு கொண்டு போவாங்க. அப்போ நல்ல பூஸ்டப் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ எப்போல்லாம் அதே மாதிரி ஈவினிங் டைமும் வந்து டிஸ்கஷனுக்கு சூப்பரான டைம் தான். ஒரு 4 மணி 5 மணி வாக்கில் ஒரு வாக்கிங் போகிறீங்கன்னா அப்பயும் டிஸ்கஷன், அதாவது அந்த ஃபீல்டை விட்டு வெளில போகாமல் அதுக்குள்ளேயே நீங்கள் திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும். ரைட்டா? திரும்ப டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டீமை செட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் தனியாக தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே சொல்லி பாருங்கள். ஒரு ரெக்கார்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் செல்லுலேயே ரெக்கார்டர் போட்டுட்டு எப்படி நீங்கள் அந்த டாபிக் வந்து தெளிவாக இருக்கீங்கன்னு அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பற்றி பேசுங்க. அடுத்தது நீங்களே அதை போட்டு கேளுங்க. அந்த டாப்பிக்கை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீங்களே உங்கள் கிராஸ் செக் பண்ணுறதுக்காக இருக்கும். அப்புறம் நீங்கள் இல்லை நான் ரொம்ப தனியாக தான் படிச்சுட்ருக்கேன், என்னோடய ஷெட்யூலில் நான் யாரையுமே டீம் சேர்த்துல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட்டிங் ஒர்க்குக்கு அந்த தூக்கம் வர டைமில் ரைட்டிங் ஒர்க்குக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, டயக்ராமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, மைண்ட் மேப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு என்ன சொல்கிறது, இந்த கட் பண்ணுறது, இந்த நோட்ஸ் எடுத்து கட் பண்ணி போர்டில் ஒட்டுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த தூக்கம் வந்து கிளஞ்சி போயிடும். ஃபிசிக்கல் ஒர்க் இருக்கும் பொழுதே மைண்டு வந்து ஸ்லீப்பிங் மோடுக்கு போகாது. ஓகேங்களா? நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா, அமைதியான இடம் அமைதியாக இருக்குதுன்னா நம்மளுக்கு தூக்கம் மோடுக்கு கண்டிப்பாக போகும். அதை வந்து நீங்கள் தவிர்த்துட்டு ஒரு உடற்பயிற்சி லெவலில் கை கால்கெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டியாக நீங்கள் அதாவது உத்வேகமாக பேசணுன்னா, ஒரு பிடிச்ச விஷயத்த பேசணுன்னா தூக்கம் வராது. அதே மாதிரி பிடிச்சத பார்த்தோம்னா தூக்கம் வராது. அதே ஃபிசிக்கல் ஒர்க்காக நடக்கிறோம் அப்படின்னா தூக்கம் வராது. ஸோ இந்த மாதிரியான அதே மாதிரி இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கீங்கன்னா ஒரு ட்ராயிங்க்கோ அல்லது முக்கியமான மைண்ட் மேப்லாம் எழுதுவோம் இல்லையா? அது நம்ம ஒரு காலையில் ஒரு 4 மணிலேருந்து 8, 9 மணி வரைக்கும் படித்ததெல்லாம் திரும்ப அந்த ஒரு மத்தியான டைமில் உட்காந்து அன்றைக்கி ஆஃப் டே பண்ண ஒர்க்கெல்லாம் நோட்ஸ் எடுங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு தெரியும் நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் டைமில் இதை நம்ம படிக்க போகிறோம், ரிவைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் எழுதுவீங்க. உங்களுக்கு பயம் இருக்கும். ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம வந்து நோட்ஸ் தப்பாக போயிடுச்சுன்னா வாழ்க்கையே தப்பாக போயிடும், ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிடும். ஸோ அப்போ வந்து சின்சியராக படிப்பீங்க அப்படின்னா அந்த டைமில் நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி நடக்கிறப்பையும் ரொம்ப ஃப்ரீயாக எங்கேயோ ஒரு பாட்டு பாடிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் நடக்காதீங்க. நடக்கிறப்பையும் உங்கள் மைண்டுக்குள்ளே அதை பற்றின சிந்தனையோடையே நீங்கள் நடங்க. இதனால் எந்த ஒரு தவறும் வராது. தைரியமாக நீங்கள் வந்து படிக்கலாம்.
இதுதான் வந்து நான் தெரிஞ்ச ஒரு எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெத்தடாலஜி. ஸோ திரும்பவும் நம்ம இத பத்தி டீட்டெயிலா பேசுவோம். ஏதாவது ஒரு ப்ராப்ளத்த நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னா, அத வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வகையில நான் உங்களுக்கு சொல்றேன். நன்றி.